சாப்பாடு. என்ன டான்ஸ் பயங்கரமா இருக்கு. சொன்னா நானும் சேர்ந்து ஆடுவேன்ல. ஏய், தை பிறந்தா வழி பிறக்கணும் பெரியவங்க சொல்லியிருக்காங்கடா. வழி பிறந்துருச்சுடா இப்போ. அப்படியா? அப்படி என்னதான் நடந்து போச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா. இயற்கையில வழியா போனேன்னா ஆஃபீஸுக்கு 5 நிமிஷத்துல போயிடுவேன். போன மாசம் பெஞ்ச மழையில ரோடு பூரா காணாம போயிடுச்சு. போர்க்கால அடிப்படையில் நம்ம கவர்மெண்ட் வேலை செய்யுதுப்பா. வேக வேகமா வேலை நடக்குது. பெரியவங்க தெரியாம சொல்லியிருக்காங்க தை பிறந்தா வழி பிறக்குன்னு. கரெக்டா நடக்குதுப்பா. அது சரி, அந்த வலிக்கும் ஆட்டத்துக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம்? அது ஒன்றும் இல்லைப்பா. பக்கத்து வீட்டுக்காரன் 10 மணிக்கு ஆஃபீஸ்னா 9:45 போய் டான் நிற்கிறான். நான் என்னடானா இந்த டவுன் பஸ்ல ஏறி உருட்டின்னு போய் சேரத்துக்குள்ள 3/4 மணி நேரம் லேட் ஆகி போயிருது. எனக்கு என்னையோட வயசும் கம்மி, அனுபவமும் கம்மி. அவன் டைம் போயிடுறான், நான் லேட்டா போறேன். எனக்கு எவ்வளவு ப்ரிஸ்டேஜ் ப்ராப்ளம், எவ்வளவு அவமானம் எனக்கு கொதிக்குதுப்பா. சித்தப்ப ஆபீஸ்க்கு சரியான நேரத்துக்கு போகணும்னு நீ நினைக்கிறல்ல, அது நினைச்சா எனக்கு அப்படியே புல்லரிக்க வச்சிருப்பா. உன்ன மாதிரி நாட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் நினைச்சிருந்தா எப்பவும் நம்ம நாடு வளர்ச்சி ஆயிருக்குமே. ஆமா சித்தப்பு, எந்த ஆபீஸ்ல வேலை செய்றீங்க? ஏப்பா, ஏரிக்கு பக்கமா இருக்குது இல்ல காசுமா இருக்கு, அங்க சரக்கு வாங்கத்தான். நீ எங்க கையாலாண்டா மறா போற? யோ, இதத்தான் எவ்வளவு நேரமா பெரிய பில்டப் பண்ணிருந்தியா? ஏய், என்னடா நினைக்கிற நீ? என் ஆபீஸ் மட்டும் திறக்கலனா தமிழ்நாட்டுல வேலை செய்யற எந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கிடையாது. இன்னும் சாதாரணமா நினைக்கிற நீ? பெரியவங்க ஒரு பொன்மொழியை சொன்னா உங்களுக்கு எதுக்கு பயன்படுது பாத்தீங்களா? அடியே, அதே பெரியவங்க தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு அதே ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. வர போகி பண்டிகையில பழைய பொருள்லாம் எரிக்கும் போது உன்னையும் தூக்கி போட்டு எரிச்சாத்தான் இந்த ஊர் சுத்தமாகும். அத்தா, எதுக்கும் 5 லிட்டர் மண்ணெண்ணெய் எடுத்து மண்ணெண்ணையா எரிச்சிருவாங்களோ? எதுக்கும் போகி பண்டி வருது, கொஞ்சம் உசாரா தாண்டாக்கணும் உங்ககிட்ட.